ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோல பாரிஸ் உலகின் காதல் தேசம், உலக காதலர்கள் தங்களின் கனவு உலகமாக கொண்டாடப்படும் மேற்குலகின் அதி உன்னத நகரம், வரலாற்று சிறப்புமிக்க பிரான்சின் பாரிஸ் நகரில் ஐரோப்பிய கட்டடக்கலையின் சிறப்பை எடுத்து கூறும் வகையில் ஏராளமான புகழ்பெற்ற கட்டடங்கள் இருக்கின்றன. பிரெஞ்சு கத்தோலிக் கட்டுமான கலையின் சிறந்த உதாரணமாக நேத்ரோ டேம் தி பாரிஸ் உலக வரலாற்றையே மாற்றி போட்ட பிரெஞ்சு புரட்சி மற்றும் நெப்போலியன் இப்போர்களில் உயிர் தியாகம் செய்தோ நினைவாக கட்டப்பட்ட ஆர்க் தி ட்ரியோம் யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட லூயி மன்னர்கள் வாழ்ந்த பேலஸ் ஆஃப் வெர்சைல்ஸ். இப்படிப்பட்ட கட்டுமான கலையின் சிறப்பை எடுத்து கூறும் ஏராளமான புகழ்பெற்ற கட்டடங்கள் பாரிஸில் இருக்கின்றன. எவ்வளவு இருந்தாலும் பாரிஸ் என்றதுமே அனைவரின் நினைவிற்கு வரக்கூடிய கட்டுமான கலையின் அற்புதத்தில் ஒன்றுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும். ஸோ வாட்ஸ்அப்ல சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காதலர்களின் சொர்க்க பூமியில் காதல் சின்னமாய் நிமிர்ந்து நிற்கும் ஐஃபில் டவர் தான் இரும்பால் செய்யப்பட்ட அதிசயமான ஐஃபில் டவர். தாஜ்மஹாலை போன்று காதலர்களின் விருப்பத்திற்குரிய இடம் ஐஃபில் டவர். ஐஃபில் டவர் முன்பாக காதலை சொல்வது காதலுக்கான மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்றாகவே கருதப்படும் அளவிற்கு புகழ் பெற்றதாக மாறியிருக்கிறது. உலக காதலர்களின் இதய துடிப்பாகவே மாறியது ஐஃபில் டவர். கட்டப்பட்டது உண்மையிலேயே எதற்காக தெரியுமா? உங்கள் ஊரில் பொருட்காட்சி நடக்கும் போது தற்காலிகமாக அமைக்கப்படும் பிரம்மாண்ட விலங்கு உருவம் கட்டட அமைப்புகள் போன்ற ஒரு கட்டுமானம் தான் ஐஃபில் டவர் என்பது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கலாம். 1889ஆம் ஆண்டு மே மாதம் பாரிஸில் நடைபெற்ற உலக வர்த்தக மாநாட்டிற்கான நுழைவாயிலாக அமைக்கப்பட்டதான் ஐஃபில் டவர். உலக புகழ் பெற்ற சுதந்திர தேவி சிலையை கட்டமைத்தவர்களில் ஒருவரான பொறியாளர் கஸ்டே ஐஃபிலின் நிறுவனமே ஐஃபில் டவரையும் கட்டியது. இதன் காரணமாகவே அதற்கு ஐஃபில் டவர் என்ற பெயர் வைக்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சியின் நூற்றாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பாரிஸில் நடைபெற்ற உலக வர்த்தக மாநாட்டில் மைய கட்டுமானம் அமைக்கும் ஒப்பந்தத்தை கஸ்டர் ஆயில் நிறுவனம் பெற்றது. அதில் பணியாற்றிய மேரிஸ் கொட்லின் மற்றும் எமிலி நோக்கியோர் எனும் இரு பொறியாளர்கள் இதற்கான வடிவமைப்பை உருவாக்கினர். 1853இல் நியூயார்க்கில் நடைபெற்ற அனைத்து நாட்டு தொழில் நிறுவனங்களின் கண்காட்சியாக உருவாக்கப்பட்டு அதற்கு அடுத்த ஆண்டே தகர்க்கப்பட்ட வடிவமைப்பாளர் லத்தீன் அப்சர்வேட்டரி வடிவமைப்பை தழுவிய ஐஃபில் டவர் உருவாக்கப்பட்டது. சுமார் 18,000 உலோக பாகங்களையும் 25 லட்சம் ரிமிட் கூண்டுகள் என அசாத்திய மனித உழைப்பு பயனாய் ஐஃபில் டவர் எழுந்து நின்றது. கட்டுமான பணியின் ஈடுபட்ட 72 பொறியாளர், விஞ்ஞானிகள், கணித வல்லுநர்கள் உள்ளிட்டோரை கௌரவிக்கும் வகையில் அவர்களின் பெயர்கள் அதன் பக்கவாட்டில் பொறிக்கப்பட்ட தற்போது அழகிகளுக்கான அடையாளமாக கொண்டாடப்படும் ஐஃபில் டவரின் வடிவமைப்பு மிகவும் மோசமாக உள்ளதா அது உருவாக்கப்பட்ட காலத்தில் கடும் விமர்சனங்கள் பிரான்சை சேர்ந்த ஓவியர்கள், கட்டடக்கலை வல்லுநர்கள் முன்வைக்கப்பட்டன. 20 ஆண்டுகளில், அதாவது 1909ஆம் ஆண்டு டிஸ்மேண்டல் செய்யப்படும் என கஸ்டம் நிறுவனம் உத்தரவாதம் அளித்தது. ஐஃபில் டவரை அமெரிக்காவின் முதல் அதிபராக ஜார்ஜ் வாஷிங்டன் நினைவாக கட்டப்பட்ட வாஷிங்டன் மொனுமெண்ட் பின்னுக்கு தள்ளி 1889இல் உலகின் உயரமான மனிதர் கட்டுமானமாக உயர்ந்து நின்றது. ஐஃபில் டவர் 1889 மார்ச் 31ஆம் தேதி கட்டி முடிக்கப்பட்ட ஐஃபில் டவர் அடுத்த 40 ஆண்டுகளுக்கு உலகின் மனித கட்டுமானங்களிலேயே மிகவும் உயரமானது. இந்த சாதனை 1930இல் அமெரிக்காவின் கிறிஸ்லர் கட்டடம்தான் முறியடித்தது. 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் பாரிஸை ஜெர்மனி ஆக்கிரமித்த போது ஐஃபில் டவரின் லிப்டுகளை செயலிழக்க செய்த தங்கள் அதிகாரம் நிலைநாட்டப்பட்ட அதன் அடையாளமாக அதன் உச்சியில் தங்களின் ஸ்வஸ்திகா சின்னத்தை பொறித்தன. 1944இல் ஐஃபில் டவர் உள்ளிட்ட பாரிஸின் முக்கிய கட்டடங்களை இடித்து விடும்படி ஹிட்லர் பாரிஸ்கான தனது இராணுவ தளபதியிடம் உத்தரவிட்டார். ஆனால்
அவர் அதனை நிறைவேற்றாத காரணத்தால் அதிசயங்களில் அதிசயமான ஐஃபில் டவர் இன்று நம்மிடையே காதல் மொழி பேசிக் கொண்டிருக்கிறது. சரியாக 300 மீட்டர் உயரம் கொண்ட ஐஃபில் டவரின் 1957 ஒளிபரப்பின் ஆண்டனா பொருத்தப்பட்டவுடன் உயரம் 24 மீட்டர் கூடியது. இதனால் கிறிஸ்லர் கட்டிடத்தின் உயரத்தை விட 5.2 மீட்டர் கூடுதல் உயரம் பெற்றது. தற்போதைய நிலையில் பிரான்சின் இரண்டாவது உயரமான கட்டுமானம் என்கிற சிறப்பை ஐஃபில் டவர் திகழ்கிறது. 324 மீட்டர் உயரம் கொண்ட ஐஃபில் டவரின் எடை 10,100 டன்கள், அதாவது 1683 ஆப்பிரிக்க யானைகளின் எடைக்கு இணையானது. நம்ம நடந்து ஐஃபில் டவரின் உச்சியை அடைய முடியும். ஆனால் அதற்கு நாம் 1665 படிகள் ஏற வேண்டி இருக்கு. பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஐஃபில் டவரின் உச்சியை அடைய லிப்டை பயன்படுத்துகின்றனர். இந்த லிப்ட் ஒரு ஆண்டுக்கு மேலும் கீழுமாக 1,03,000 கிலோமீட்டர்கள் பயணிக்கின்றன. அதாவது ஓராண்டில் ஐஃபில் டவரின் லிப்ட் கடக்கும் தூரத்தை நாம் கடக்க ஆரம்பித்தால் உலக 2.5 முறை சுற்றுவதற்கு சமம். கடந்த நூற்றாண்டின் வரலாற்றில் ஐரோப்பாவின் புகழ்பெற்ற மோசடி மன்னர்களின் ஒருவராக வர்ணிக்கப்படும் விக்டர் லஸ்டிக் 1920களில் ஐஃபில் டவரை கிராஃப் மெட்டீரியல் என்று கூறி இருமுறை ஏலம் விட்டு முறைகேடு செய்த ருசிகர சம்பவம் எல்லாம் ஐஃபில் டவரின் வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறது. பருவநிலைக்கு ஏற்ப ஐஃபில் டவரின் உயரத்தில் மாற்றம் ஏற்படுவது துல்லியமாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. அதன்படி கோடை காலத்தில் ஐஃபில் டவரின் உயரம் 6.75 இன்ச் அளவு அதிகரிப்பது கணக்கிடப்பட்டுள்ளது. எவ்வளவு உலோக பலமான கட்டுமானமாக இருந்தாலும் வெப்பத்தால் விரிவடையும், அதுபோலவே காத்திருக்கும் வளைந்து கொடுக்கவே செய்கிறதாம். ஐஃபில் டவர் காற்றின் திசைக்கு ஏற்ப 2 முதல் 3 அங்குலம் வரை ஐஃபில் டவர் மெல்ல அசைவதாக அறிவியல் அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். ஐஃபில் டவரை பாதுகாக்கும் வகையில் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளை கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஐஃபில் டவருக்கு வண்ணம் அடிப்பதை பிரான்ஸ் அரசு வழக்கமாக கொண்டிருக்கிறது. நவீன வண்ண பூசல்கள் முறைகள் எதுவுமில்லாமல் பாரம்பரிய முறையிலேயே ஐஃபில் டவருக்கு இப்போதும் வண்ணம் பூசப்பட்டு வருகிறது. செங்காவி வண்ணம் முதல் மஞ்சள் வரை இதுவரை 18 முறையே ஐஃபில் டவருக்கு வண்ணம் அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெண்கல வண்ணமும் பூசப்பட்டுள்ளது. ஐஃபில் டவருக்கு முழுமையாக வண்ணம் அடிக்க 60 டன் அளவுக்கு பெயிண்ட் தேவை என்பது மலைக்க வைக்கும் உண்மை. பார்வையாளர்களுக்காக திறந்து விடப்பட்டது முதல் இதுவரை 25 கோடிக்கும் அதிகமாக மக்கள் ஐஃபில் டவரை நேரில் பார்த்துள்ளனர். தற்போது ஆண்டுக்கு 70 லட்சம் பேர் வந்து பார்த்து செல்லக்கூடிய மக்கள் பணம் செலுத்தி பார்க்கக்கூடிய நினைவு சின்னங்களில் ஐஃபில் டவர் முதலிடம் வகிக்கிறது. இப்படி ஏராளம் வரலாற்றையும் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தாங்கி நிற்கும் ஐஃபில் டவரின் மீது இருந்து பாரிஸின் அழகை காண இன்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவதில் வியப்பேதும் இல்லைதான். சரி கைஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஐஃபில் டவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புது வியூவர்ஸ் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆன் பண்ணிடுங்க. அப்பனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இதே போல ஒரு சூப்பரான வீடியோ நம்மளா சந்திக்கலாம். தேங்க்யூ so much.